ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவை போண்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். போண்டா செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். இதோட ஒரு கப் மோர் சேர்த்திக்கிறேன். மோர் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறட்டும் 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மாவு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உடனே தண்ணி சேர்த்திக்க வேண்டாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முதல்ல சேர்த்திக்கிட்டு அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்திக்கலாம். இஞ்சி சிறிதளவு சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, சோடா உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் புடிசாக நறுக்கினது. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்குங்க, தேவைப்படுற அளவுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் மாவு போட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துக்கணும். ஒட்டி ஒட்டி போண்டா மாவு போட வேண்டாம், கொஞ்சம் தூரமாக போட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, போண்டா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பேட்ச் மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரவை போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.